குழம்பு ஃபஸ்ட்டு எப்படி வைப்பேன்னு சொன்னால் நான் எப்படி வைக்க நான் எப்படி வைப்பேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறா இந்த கறி இருக்கு இல்லையா, மசாலா இருந்தது இந்த கறி எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ இதில் என்ன பண்ணி மஞ்சள் பொடியும் ப்ளஸ் அந்த கறிக்கு மசால் பொடி போட்டு இது ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்து கொஞ்சம் பாதியாவது வேகணும். அப்போ இந்த கறிக்குள்ளே என்ன ஆயிரும்னா மசாலு அந்த கிருமி இதெல்லாம் இருந்தாலும் அந்த மஞ்சள் போடுறோம் இல்லையா, அது உப்பு எல்லாமே கறியில் நல்லா பிடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு தனியாக அந்த கறியை எடுத்து வச்சு குழம்பு வச்சுட்டு தனியாக இது பண்ணுறது. நான் சொல்கிறேன் எப்படி வைப்பேன்னு சிம்பிளாக. ஃபஸ்ட்டு கறி வாங்கிட்டு வந்த உடனே போட்டு என்ன பண்ணுறது, மசால் பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சிடுறது. இந்த கறி மசால் பொடியை போட்டு கட் பண்ணி தனியாக என்ன பண்ணணும், தக்காளி இந்த கொஞ்சம் கருவேப்பிலை புதினா அந்த பேர் என்ன வெள்ளைப்பூடு வெங்காயம் தேங்காய்ச்சில் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே வச்சுக்கணும். இஞ்சி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா எண்ணெயில் போட்டு வதக்கி மிக்சியில் அரைச்சிடணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, பாருங்கள். இப்போ போட்டு கொஞ்சம் அப்படியேவோ என்ன பண்ண ஆயிலில் இப்போ வதக்கிடணும் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணிடணும்னா அதை ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதை அரைச்சிடுவேன் சரிங்களா. அதில் மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துட்டு கறி தண்ணி இருக்கு அதில் குழம்புக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வேக வச்சு இல்லையா அந்த கறி குழம்பு கூட அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கறியை நம்ம இப்படித்தான் வதக்குறது. ஏன்னா அந்த கறியில் மசாலா மஞ்சள் எல்லாமே க்ளீன் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் குழம்பே ஸ்டார்ட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் என்ன பண்ணிட்டேன், எண்ணெயை ஊற்றி கடந்த பருப்பு அந்த கருவேப்பிலை இதுக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே கறியை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சதுனே. ஏன்ப்பா ஃபஸ்ட்டே வேக வச்சிங்கன்னா கறி மசாலாவும் போய் பிடிச்சிடும். நம்ம கறி வந்தோடனே என்ன பண்ணுறோம், சட்டியில் விட்டு வேக வச்சு விட்டு நம்மளுக்கு கட் பண்ணலாம் டக்குன்னு. வெங்காயம் மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா கறி வைக்கிறதுக்கு லேட் ஆகும்ல. அதுங்களையும் வேக வச்சுட்டா கறி மசால் பொடி இதுக்கெல்லாம் பிடிச்சிரும். அதுங்களையும் நம்ம கட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக குழம்பு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டோன்னா இந்த இது பண்ண கறியை நான் இந்த மாதிரி கிளறி விட்டுருவேன். அது கூட இப்போ நம்ம அரைச்சி இது ஊற்றுறது. இன்றைக்கி தான் இவ்வளோ கறி எங்கள் நிறையா பேர் இருக்குமா, மாமனார் மாமியார் எங்கள் வீட்டுக்கார் லீவிலேருந்து வந்தாலேவும் 2 கிலோ கறி எடுத்துருவார். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வயசானவங்க எல்லாருக்கும் சமைச்சு கரெக்டாக எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி எடுத்துருவாங்க. போடுங்க. நான் இது பண்ணிங்களா அதை அரைச்சாச்சு மிக்சியில். இந்த ஏண்டா அரைச்சி வச்சுக்கன்னா கறி கூட போட்டு கிளறினே இன்னும் கறி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போடுவோம் அந்த இதில் போட்டோமா நம்ம அரைச்சி வச்சு நம்ம போட்டோன்னே மேலே என்ன பண்ணோன்னா இந்த கறிக்குள்ளே அந்த இஞ்சி பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சோம் தக்காளி எல்லாமே கறிக்குள்ளே ஃபுல்லாக போயிடும், ரிச் ஆயிரும். அப்போ ஏற்கனவே இதெல்லாம் போயிடும். அப்புறமே நம்ம அந்த ஏற்கனவே வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் மைல்டாக கொஞ்சம் உள்ள அந்த கறியில் பிடிக்கும் தட்டிக்கு ஊற்றிட்டு அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடணும் குழம்பா. பிடிச்சிருச்சு நம்ம மசால் மாதிரி இது கிரேவி மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தோம்னா தண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். சுந்தர் கொஞ்சம் ஊற்று ஹெல்ப் பண்ணு. அது எதுக்கும் ஊற்றுற ஏற்பி இங்கே இருக்குல்லம்மா, அதான் விட்டு வச்சிருமா ஊற்றுமா கொஞ்சம் ஊற்று. ஆல்ரெடி வேக வச்சோம்லைங்களா அந்த தண்ணியை அப்படியே குழம்புக்கு வைக்கணும்ல, நிறையா பேர் இருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணியை ஊற்றியாச்சு. போதும்யா போதும், 10 பேர் தானே இருக்கோம். அளவாக குழம்பு வேணுங்கிறவங்க அளவாக வச்சுக்கலாம் சரிங்களா. 10 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி இதே கறி குழம்பு சிம்பிளாக. மசால் பொடி இதுக்கெல்லாம் பாருங்கள், மசால் பத்தாட்டி மேலே கொஞ்சம் மசாலா போட்டோன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் கரெக்டாக அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே புதினா தலை மேலே தூவிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுமா, நம்ம கறி எடுக்கிற போதே நம்ம எல்லாம் கண்டெல்லாம் கரெக்டாக போட்டோம்ல, அதனால் அந்த கறியே எல்லாமே குடிச்சிடும். மசாலு எல்லாமே இதாகிடும். அவ்வளோதான். இப்போ கொதிச்சு 2 கொதி விட்டுன்னு இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மிளகா புதினா இது கொஞ்சம் அவ்வளோதாங்க. இது என்ன கறி குழம்பு சொல்ல மறந்துட்டேல, சிக்கன் குழம்பு.